குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல்ங்களா. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக், சரிங்களா, அடிப்படையான துகள்கள், பேசிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்துட்டு 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எலக்ட்ரான், சரிங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல், சரிங்களா. நான் இதில் சார்ஜும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரான் அப்படின்னா என்ன சார்ஜ் சொல்லியிருக்காங்க, மைனஸ். புரோட்டான் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ். நியூட்ரான் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் சார்ஜ். அப்போ இதுதான் வந்துட்டு ஒரு ஆட்டம். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உள்ள கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த 3 அடிப்படை துகள்களும் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் அப்படின்ற துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து புரோட்டான், அதுக்கடுத்து லாஸ்ட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நியூட்ரான் அப்படின்ற பார்ட்டிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப லேட்டாக. நியூட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா 1932 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரோட்டான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1897 அந்த மாதிரி டைங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். இப்போ அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் இந்த கிளாஸில், அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் டால்டன் மாடல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம், சரிங்களா. அதில் என்ன குறைபாடுகள் இதெல்லாம் பார்த்துருந்தோம். எல்லாருமே நல்லா டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. ஐசோபார்னா என்ன, சரிங்களா, ஐசோடோப்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்துட்டு ஆட்டம் அப்படின்ற கிராக் வேர்டுக்கு என்ன மீனிங்கு, சரிங்களா. இன்டிவிசபிள் ஒன் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி யார் சொல்லியிருப்பா, தாம்சனும். ஆட்டம் அப்படின்றது மிகச்சிறிய துகள் தான், அதை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அது ஆட்டம் அப்படின்றத பிரித்து பார்த்தப்ப அது உள்ள நிறைய துகள்கள், அதாவது 3 பேசிக் துகள்கள் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் பேசிக் 3 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் அப்படின்றது, சரிங்களா. இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. இப்போ 1878, சரிங்களா, 1878 சார் வில்லியம் க்ரூக்ஸ் அப்போ William Crookes, while conducting an experiment using discharge tube, found certain visible rays traveling between 2 metal electrodes, சரிங்களா. 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ்க்கு இடையில் ஒரு சில துகள்கள் இங்கேருந்து இங்கே போயிட்டே இருந்துச்சு. ஒரு எண்டில் 1878 யார் கண்டுபிடிச்சா அப்படி, சார் வில்லியம் க்ரூக்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட். தீஸ் ரேஸ் ஆர் நோன் அஸ் குரூப் ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ், சரிங்களா. 2 மெட்டல் எலக்ட்ரோடுக்கு இடையில் இந்த இருக்குது டயக்ராம். இந்த மெட்டல் எலக்ட்ரோட், இன்னொன்று என்னப்பா, இன்னொரு மெட்டல் எலக்ட்ரோட். இந்த மெட்டல் எலக்ட்ரோடுக்கு இடையில் ஒரு சில துகள்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. இந்த துகள்களை தான் என்ன பேர் சொல்கிறோம் நம்ம, குரூப் கண்டுபிடிச்சதுனால குரூப் ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ். ஏன்பா இது கேத்தோட்லேருந்து, இதுதான் கேத்தோட்லேருந்து போகிறனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, கேத்தோட் ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் discharge tube contains used in the experiment is now referred as group tube or more popularly known as cathode ray tube, சரிங்களா. இந்த டியூப், இந்த எடுத்துக்கிட்டாங்கல்ல, இந்த டிஸ்சார்ஜ் டியூப், இந்த வெற்றிட குழாய் எடுத்துக்கிட்டாங்கல்ல, இந்த வெற்றிட குழாய்க்கு பேர் குரூப் டியூப் அல்லது என்ன சொல்கிறாங்க, கேத்தோட் ரேஸ் டியூப், சிஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சிஆர்டின்னு என்னதுப்பா, கேத்தோட் ரே டியூப், சரிங்களா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட அந்த குழாய், அந்த வெற்றிட குழாய்க்கு பேர் குரூப் டியூப் ஆர் கேத்தோட் ரேஸ் டியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு என்னது, குரூப் டியூப் ஆர் கேத்தோட் ரேஸ் டியூப் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. கேத்தோட் ரே டியூப் ஒரு கேஸ், ஏர் அல்லது கேஸை உள்ளே ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒரு நீளமான குழாயில் ஏர் அல்லது கேஸ், சரிங்களா, வேறு எதுவுமே கிடையாது, ஏர் அல்லது கேஸ். லாங் பிளாஸ்டிக் ஃபில்ட் வித் கேஸ் அண்ட் சீல்டு வித் அட் போத் எண்ட்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டல் பிளேட்ஸ், சரிங்களா. இதில் வந்துட்டு என்ன இருக்கான், 2 மெட்டல் பிளேட்ஸ். மெட்டல்னால் தெரியும், இட் லாசஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடியது. 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் கனெக்டட் வித் ஏ ஹை வோல்டேஜ். இது ரெண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 2 மெட்டல் எலக்ட்ரோடையும் ஹை வோல்டேஜ், சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 வோல்ட்டுன்னு நினைக்கிறேன், 10,000 வோல்ட் அளவுக்கு ஹை வோல்டேஜை கடத்துகிற மாதிரி ஒரு அமைப்பு 2 மெட்டல் பிளேட்டாக வச்சுருக்காங்க. The electrode which is connected to the negative terminal of the battery is called cathode. எந்த ஒரு எலக்ட்ரோடு, ரெண்டு மெட்டல் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு எதை மைனஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கேத்தோடு அப்படின்னு சொல்கிறோம்.
எதை ப்ளஸ்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எலக்ட்ரோடை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆனோடு. இப்போ ஆனோடு அப்படின்னு சொன்னால் என்ன சார்ஜ்ப்பா? பாசிட்டிவ் சார்ஜ். கேத்தோட்னா என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Negative terminal of the battery is called cathode. The electrode connected to the positive terminal is called another anode. அப்போ define anode, define cathode அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எழுதணும். எந்த மெட்டல் எலக்ட்ரோடை நீங்கள் பாசிட்டிவ் எண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பேர் என்னது? ஆனோடு. எந்த மெட்டல் எலக்ட்ரோட நெகட்டிவ் எண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பேர் என்னதுப்பா? கேத்தோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is a side tube which is connected to a bump. The bump is used to lower the pressure inside the discharge tube. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ஹை வோல்டேஜ் கொடுக்கணும். பட் ஆனால் வந்துட்டு என்ன பண்ணணும்? ப்ரெஷர் வந்துட்டு வெரி வெரி லோ ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த லோ ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு பம்ப்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி வென் பாசஸ் த்ரூ த ஏர். இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த உள்ள ஏர் மட்டும் தானே இப்போ இருக்குது. இந்த ஏர் இருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க. எத்தனை வோல்ட்டு? 10,000 வோல்ட் அளவுக்குள்ள அந்த கரண்ட்டை நீங்கள் இந்த ஏர் வழியாக பாஸ் பண்ணுறீங்க. ரிமூவ்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த கேசியஸ் ஆட்டம்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் என்னதுப்பா? கேட்டயான்ஸ். இது என்ன பண்ணுமா? கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எதை ரிலீஸ் பண்ணுமா? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுமா? அப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணுமா? எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆயிரும்? கேட்டயான் ஃபார்ம் பண்ணிடும். கேட்டயான் என்னதுப்பா? ப்ளஸ் சார்ஜ் உள்ளது ஃபார்ம் ஆயிரும். எலக்ட்ரான்ஸ் வெளியில் போகுது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ். எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி எலக்ட்ரான் தனியாக கேட்டயான் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுற நிகழ்வுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ். கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த டியூப் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணணும். 10,000 வோல்ட் அளவுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த நிகழ்வு மூலமாக எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கேட்டயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எதுலேருந்து? அந்த மெட்டல்லேருந்து, இல்லை அந்த சரிங்களா அந்த மெட்டல் எலக்ட்ரோடிலேருந்து. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பையன் என்ன பார்க்க போகிறோம்? இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குரூக் வில்லியம் குரூக்கோட ஆரம்பத்தில் இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் வென் ஏ ஹை எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஆஃப், நான் சொன்னேன்லப்பா எவ்வளோ வோல்ட் சொன்னேன்? 10,000 வோல்ட் ஆர் மோர் இஸ் அப்ளைடு டு த எலக்ட்ரோட் ஆஃப் டிசார்ஜ் டியூப் containing air or any gas at atmospheric pressure. atmospheric pressure என்னதுப்பா? 1 atmospheric pressure. லோ ப்ரெஷர் தான் கொடுக்கணும். அட்மாஸ்பியரில் எவ்வளோ அழுத்தம் இருக்கும்? 1 atmosphere தான் இருக்கும். சரிங்களா? அந்த டீப் வழியாக நம்ம 10,000 வோல்ட் அளவுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணணும். ஆனால் ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கணும்? 1 atmosphere தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த கேஸ் அந்த கேஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஏர் ஆர் கேஸ், ஏர் ஆர் எனி கேஸ். No electricity flows through the air. However, when the high voltage of 10,000 volt is applied to the electrode of discharge tube containing air or any gas at a very low pressure of about 0.001 millimeter of mercury, a greenish glow. என்ன மாதிரி மின்னுதான்பா? greenish glow. glowனா என்னது? இந்த இடத்துல ஒளிர்றது, ஒரு green கலரில் ஒளிருது அப்படின்னு சொல்கிறாங்க. greenish glow is observed on the walls of the discharge tube பிகைண்ட் ஆனோடு. சரிங்களா? ஆனோடுக்கு பின்னாடி. ஆனோன்னு என்ன? பிகைண்ட் ஆனோடு. ஆனோன்னு என்ன சர்ச்சுப்பா? ஆனோன்னு என்ன சர்ச்சு? ப்ளஸ் சார்ஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு ஒளிர்தல் ஏற்படுகிறது. திஸ் அப்சர்வேஷன் கிளியர்லி ஷோஸ் சம் இன்விசிபிள் ரேஸ் கம்மிங் ஃப்ரம் கேத்தோடு. இது என்னது? கேத்தோட்லேருந்து ஒரு சில ரேஸ் ஆனோட நோக்கி வருது. இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனோன்னு என்ன சர்ச்சு? ப்ளஸ் சார்ஜ். அப்போ எங்கேருந்து வருதுப்பா? கேத்தோட்லேருந்து வருது. கேத்தோடு என்ன சர்ச்சு? மைனஸ்லேருந்து ஒரு சில கதிர்கள் ஆனோட நோக்கி வரதா நம்மளுக்கு தெரியுது. ஹென்ஸ் தீஸ் ரேஸ் ஆர் கால்டு என்னது? கேத்தோட் ரேஸ். லேட்டர் தி வேர் நேம்டு அஸ் எலக்ட்ரான். கேத்தோட்லேருந்து வரனால முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? இதை கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? இதை இதுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்ன சொல்கிறாங்கப்பா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்னது? கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸ் ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இது எப்படி ட்ராவல் பண்ணுதான்ப்பா? லைனில் தான் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. லைன் ஃப்ரம் கேத்தோட் டு மைனஸ்லேருந்து எங்கே வருது? ப்ளஸ்ஸை நோக்கி வருது. மைனஸ்லேருந்து எங்கே நோக்கிப்பா வருது? ப்ளஸ்ஸை நோக்கி வருது. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் விச் ஹேவ் மாஸ் அண்டு கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜின்னு என்னது? கைனட்டிக்னு என்னதுப்பா? மூமெண்ட். நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். கைனட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா சொல்லுவாங்க? ஆஃப் எம்யூ ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக அந்த பார்ட்டிகளுக்கு என்ன இருக்கும்? மாஸ் இருக்கும். அப்போ இந்த கேத்தோட் ரேஸ், என்ன சொல்ல வரேன்? கேத்தோட்லேருந்து வர அந்த ரேஸ், கேத்தோட் ரேஸ், அதுக்கு பேர் தான் என்ன சொன்னாங்க? எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரானுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? மாஸ் இருக்குது, நிறை இருக்குது அப்படி
அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுது, அது கேத்தோட்லேருந்து அயனோட நோக்கி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், கேத்தோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை போத் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா, மின்புலம் மற்றும் காந்தப்புலம். எலக்ட்ரிக்னா என்னது, மின்புலம், மின்சாரத்தை மின்புலத்திலையும், மேக்னெட்டிக்னா காந்தப்புலத்திலையும் இது என்னது, ஒரு இடத்துலேருந்து மூவ்மெண்ட் ஆகுது. டிஃப்ளெக்டட் அப்படின்னு சொன்னால் மூவ்மெண்ட் ஆகுது. தி ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதனால் எங்கே போகும், மேபி நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே போகும்ப்பா, பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும். இது நெகட்டிவ்ன்றனால எங்கே போகும், பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி இந்த துகள்கள் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இந்த நேச்சர் ஆஃப் த கேத்தோட் ரேஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் ஃபில்டு இன்சைடு த டியூப். சரிங்களா, இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, உள்ள ஒரு கேஸ், இந்த வெற்றிட குழாய் வச்சுருந்தோம்ல டிஸ்சார்ஜ் டியூப், அதில் ஏர் ஆர் எனி கேஸ் வச்சுருந்தோம்ல, அதோட ப்ராப்பர்ட்டியாக இது டிபெண்ட் பண்ணி வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏரோட பண்பையோ காற்றோட பண்பையோ இல்லை எதாவது உள்ளே வச்சுருக்க வாயுக்களோட பண்பையோ இது சார்ந்து வராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க, 4 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது கேத்தோட்லேருந்து ஒரு சில கதிர்கள் எதை நோக்கி வருதுப்பா, ஆனோட நோக்கி வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு கண்டிப்பாக மாஸ் இருக்கும் இதுக்கு வரனால, இதுக்கு என்ன இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் பாதிக்கப்படுது, அதாவது மூவ்மெண்ட் ஆகுது. மின்புலத்தில் வச்சா மைனஸ் அப்படின்றனால எங்கே நோக்கி போகுது, ப்ளஸ்ஸை நோக்கி போகுது. ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உள்ள அந்த கேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த டூயினோலாம் ரீட் பண்ணி பாருங்கள். இதுதான்ப்பா என்னது, எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த ஒரு உங்களுக்கு தெரிஞ்சில கேத்தோட்லேருந்து என்ன வருதுப்பா, கேத்தோட்லேருந்து என்ன வருது, எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகி வருது. எதை நோக்கி வருது, ஆனோட நோக்கி வருது. சரிங்களா, ஆனோட நோக்கி வந்து அப்படியே இதை வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது, ஒரு ஸ்பார்க் தோணுது, பிரைட் ஸ்பாட். சரிங்களா, இதிலேருந்து கண்டிப்பாக அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ். சரிங்களா, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டோம், எலக்ட்ரான்ஸை பற்றி நம்ம பேசிட்டோம். எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ். சரிங்களா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க, கேத்தோட் ரேஸ். சரிங்களா, இது எங்கே இருந்துச்சு, கேத்தோட்லேருந்து எங்கே நோக்கி போச்சு, அயனோட நோக்கி, ப்ளஸ்ஸை நோக்கி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக என்னென்ன இருக்குது, மாஸ் இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுச்சுன்னா எங்கே போச்சு, ப்ளஸ்ஸை நோக்கி போச்சு. ஏன்னா இது ஃபுல்லாக என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இது இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் அந்த கேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இவ்வளோ தான் பாயிண்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ப்ரோட்டான்ஸ்னால் என்ன சார்ஜ் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, பாசிட்டிவ் சார்ஜ். த presence ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் த ஆட்டம் ஹேஸ் been precisely predicted by கோல்ட்ஸ்டீன். அப்போ இதை யார் கண்டுபிடிச்சாங்க, அங்கே வந்துட்டு வில்லியம் குரூக் இல்லைனா ஜே தாம்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவங்க தான் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, புரோட்டானை கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருப்பா சயின்டிஸ்ட் நேம், புரோட்டானை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன, கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவங்க. பேஸ்ட் ஆன் த கன்செப்ஷன்ஸ் that atom being electrically neutral in nature should necessarily possess positive charged particles to balance negative charged electrons. சரிங்களா, இப்போ ஆட்டம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டம் என்னவாக இருக்கணும், நியூட்ரல் ஒன்றா இருக்கணும். நியூட்ரல் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜ் இருக்கணும், கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அப்படின்றத யார் கண்டுபிடிச்சிருக்கா, கோல்ட்ஸ்டீன். ஈக்குவல் நம்பராக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். இங்கே எத்தனை எலக்ட்ரான் போட்டிருக்கேன் நான், 1 2 3. அப்போ எத்தனை புரோட்டான் இருக்கணும், 1 2 3, 3 புரோட்டான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்கிறாங்க. கோல்ட்ஸ்டீன் ரிப்பீட்டட் த கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க பண்ண அந்த கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப செய்கிறாரு பை யூஸிங் பெர்ஃபரேட்டட் கேத்தோடு. சரிங்களா, அவங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த கேத்தோட வடிவமைச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஆன் அப்ளைங் ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷர். அதே கான்செப்ட் தான் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேத்தோடு அந்த டியூப் வழியாக, அந்த டிஸ்சார்ஜ் டியூப் வழியாக 10,000 வோல்ட் அளவுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறாரு, லோ ப்ரெஷர் தான் கொடுக்குறாரு. ஹை டெம்பரேச்சர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஹை வோல்டேஜ் ஆர் ஹை டெம்பரேச்சர் கொடுத்து லோ ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஹி அப்சர்வ்டு எ ஃபெயிண்ட் ரெட் க்ளோ அந்த வால் பிஹைண்ட் த கேத்தோடு. என்ன பண்ணுறாங்க, இப்போ அவர் வந்துட்டு கேத்தோட்லேருந்து ஆனோட நோக்கி ஒரு துகள் வந்துச்சு, அப்படி தானேப்பா, கேத்தோட்லேருந்து ஆனோட நோக்கி வந்தது என்ன கலரில் இருந்துச்சுன்னு படித்தோம் நம்ம, என்ன கலரில் மின்னுச்சு, க்ரீன் கலரில். இப்போ ஆனோடு வழியாக பாஸ் பண்ணும்போது ஆனோட்லேருந்து கேத்தோடு நோக்கி ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்துச்சு. சரிங்களா, அதுக்கு பேர் என்னது, ப்ளஸ் சார்ஜ். அது என்ன கலரில் மின்னுதா, ரெட் கலரில். அது என்ன கலரில்ப்பா மின்னுது, ரெட் கலரில். அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளைங் ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷர் ஹி அப்சர்வ்ட் எ ஃபெயிண்ட் ரெட் க்ளோ
அந்த வால் பிஹைண்ட் த கேத்தோடுக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர், அதாவது என்னது சிவப்பு கலரில் மின்னுச்சு. சின்ஸ் திஸ் ரேஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஆனோடு, உடனே என்ன சொல்கிறாரு, அப்போ இது ஆனோட்லேருந்து வர ஒரு கதிர். தி வேர் கால்டு ஆனோட் ரேஸ் ஆர் கேனல் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ், 3 நேம் சொல்கிறாங்க சரிங்களா. ஆனோட் ரேஸ், கேனல் ரேஸ், அடுத்து என்னதுப்பா பாசிட்டிவ் ரேஸ், ஏசிபி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஆனோட் ரேஸ் ஆர் என்னது கேனல் ரேஸ் ஆர் என்னதுப்பா பாசிட்டிவ் ரேஸ், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இந்த 3மே ஆனோட் ரேஸ் வேர் ஃபவுண்ட் அஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இது என்ன சார்ஜ் இருந்துச்சான், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சான். அதனால தான் எங்கே போகுதுப்பா அது கேத்தோட நோக்கி போகுது. எதை நோக்கி போகுது, கேத்தோட நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. கேத்தோட் ரேஸோட என்ன கொடுத்துருப்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுதுப்பா எங்கே பாருங்கள், இது கேத்தோடுக்கு பக்கத்தில் என்ன தோணுது உங்களுக்கு, ரெட் க்ளோ இந்த மாதிரி மின்னுது. இது எங்கே போச்சு, இது ப்ளஸ் சார்ஜ் இருக்கக்கண்டு எங்கே நோக்கி போச்சு, மைனஸ் நோக்கி போச்சு. ஆனோடு எண்டிலேருந்து ஆரம்பித்து எங்கே போச்சுப்பா, கேத்தோடு எண்டை நோக்கி போச்சு சரிங்களா. இங்கே வந்துட்டு ப்ரிஃபரோட்டட் கேத்தோடு எடுத்துக்காரு, அவர் கொஞ்சம் கேத்தோட மாற்றி அமைச்சிருக்காங்க சரிங்களா. அதே தான் ஏர் வழியாக தான் லோ ப்ரெஷரில் ஹை டெம்பரேச்சரை பாஸ் பண்ணுறாங்க சரிங்களா. நான் வச்சுக்கோங்க, இதான் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த mass of the particle is the same as the atomic mass of the gas taken and inside the discharge tube அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேத்தோட் ரேஸோட ஆனோட் ரேஸோட என்ன பார்க்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி கேத்தோடு மாதிரி என்ன ட்ராவல் பண்ணிச்சு, நேர்கோட்டில் பயணிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனோட் ரேஸ் ஆர் மேட் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் சரிங்களா. இதுவும் என்னது கண்டிப்பாக மெட்டீரியல் தான். கண்டிப்பாக இதுக்கும் மாஸும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மூமெண்ட்டும் இருக்கும், கைனட்டிக் மூமெண்ட்டும் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரிங்களா. சேம் ப்ராப்பர்ட்டி கேத்தோட் ரேஸ் மாதிரியே சரிங்களா. கேத்தோட் ரேஸ் மாதிரியே இதுக்கு என்ன இருக்குது, கண்டிப்பாக மாஸ் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டையோ எலக்ட்ரிக் ஃபீல்டையோ வச்சிங்கன்னா அதுவும் இது ப்ளஸ் ஆச்சு அப்படின்றனால எங்கே நோக்கி போகும், மைனஸை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது, சின்ஸ் தி ஆர் ரிஃப்ளெக்டட் டுவேர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட் தி கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப்பான் the nature of the gas taken inside in the discharge tube சரிங்களா. அது வந்துட்டு டிபெண்ட் பண்ணி வராதுன்னு சொன்னாங்க. அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் என்ன எடுத்திருப்பீங்க, யார் கேஸ் எடுத்திருப்பீங்களா, அது வந்துட்டு என்னது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனால் இது என்ன பண்ணியிருக்கும்னு சொல்கிறாங்க, டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. இந்த கேஸ் என்ன கேஸ் எடுக்கிறோமோ அதுக்கு நான் இப்போ ஹைட்ரஜன் கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதில் உள்ள அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், H+ன்னு தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஹைட்ரஜன் கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா H+, அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் த சேம் அஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைடு த டிஸ்சார்ஜ் டியூப். மாஸும் எதை டிபெண்ட் பண்ணி வருமா, என்ன டிஸ்சார்ஜ் டியூப்பில் என்ன கேஸ் எடுத்தீங்களோ, ஹைட்ரஜனா இல்லை வந்துட்டு நைட்ரஜனா சரிங்களா, அந்த மாதிரி இல்லைனா கார்பனா, என்ன கேஸ் எடுத்தீங்களோ அதுக்கு அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஒரு டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க. when hydrogen gas was taken in a discharge tube, the positive charged particle obtained from the hydrogen gas were called protons சரிங்களா. அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த இதுக்கு என்ன பேர்ப்பா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நிறைய நேம் சொன்னாங்களே, ஏசிபி என்னது ஆனோட் ரேஸ் இல்லைனா கேனல் ரேஸ், இன்னொன்று என்னப்பா சொல்கிறாங்க ப்ரோட்டான்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன வச்சுக்கோங்க. இல்லைனா இன்னொரு பேர் கூட சொன்னாங்க பாசிட்டிவ் ரேஸ். அப்படி இல்லைனா இப்போ என்ன சொல்கிறாங்க புதுசாக இந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க ப்ரோட்டான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஈச் ஆஃப் தீஸ் ப்ரோட்டான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் 1 electron இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஹைட்ரஜன் ஆட்டம் சரிங்களா. அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண பின்னாடி கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க புரோட்டான். தஸ் புரோட்டான் கேன் பி டிஃபைன்ட் எஸ் ஹைட்ரஜன் அயான். எப்படி சொல்லலாம் அங்கே பாருங்கள், வேறு நேம் நிறைய நேம். ஏ ஃபார் ஆனோட் ரேஸ், சி ஃபார் கேனல் ரேஸ், பி ஃபார் பாசிட்டிவ் ரேஸ், பி ஃபார் புரோட்டான். ஃபைனலாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ரஜன் அயான் சரிங்களா. ஹைட்ரஜன் அயான் H+னா என்ன சொல்லலாம் நம்ம, ஹைட்ரஜன் அயான். அடுத்த தேர்டு பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, 1932. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க சரிங்களா. அட் த டைம் J.J. Thomson only 2 fundamental particles proton and electron were known. In the year 1932 ஜேம்ஸ் சாட்விக் யார் கண்டுபிடிச்சாப்பா,
புரோட்டானை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு சொன்னோம்? கோல்டுஸ்டீன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவங்க யார்? குரூக். சரிங்களா? வில்லியம் குரூக் இல்லைனா ஜேஜே தாம்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? நியூட்ரானை கண்டுபிடிச்சவங்க யார்? ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவங்க. ஜேம்ஸ் சாட்விக் discovered another fundamental particle called a neutron, but the proper position of these particles in an atom was not clear till Rutherford described the structure of an atom. You will study about Rutherford atoms model in your higher classes. Properties of neutrons. சரிங்களா? நியூட்ரான்ஸ் கேரிஸ் நோ சார்ஜ். கண்டிப்பாக ப்ரோட்டான் என்ன சார்ஜ் இருந்துச்சு? பாசிட்டிவ். எலக்ட்ரான் என்ன சார்ஜ் இருந்துச்சு? மைனஸ். ஆனால் இப்போ நியூட்ரான் நம்ம பேசுகிறது என்னது? சார்ஜ் இல்லை. இட் இஸ் ஏ நோ சார்ஜ். நியூட்ரான் கேரிஸ் நோ சார்ஜ். இட் இஸ் ஏ நியூட்ரல் பார்ட்டிக்கிள். இட் இஸ் மாஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ப்ரோட்டான். இதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? மாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? ப்ரோட்டானோட மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கான். ப்ரோட்டானோட மாஸும் நியூட்ரானோட மாஸும் என்னதுப்பா? சேம். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பையன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு டேப்லெட் கலம் போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோட மாஸ் என்ன சொல்கிறாங்க? 1.6 × 10⁻24 கிராமில் சொல்லியிருக்காங்க. நியூட்ரானாலும் அதே தான், 1.6 × 10⁻24 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானா என்ன சொல்லியிருக்காங்க? மாஸ் 9.1 × -20 கிராம், 10⁻28 கிராம். இது சார்ஜ் தெரியும். எலக்ட்ரானா மைனஸ் சார்ஜ், ப்ரோட்டான் என்ன சார்ஜ்ப்பா? ப்ளஸ் சார்ஜ். நியூட்ரானா எந்த சார்ஜும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. கலெக்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு தெரியுமே, ப்ரோட்டான், எலக்ட்ரான், உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக. சரிங்க, இந்த சார்ட் வரையணும். ப்ரோட்டான் என்ன சார்ஜ்? ப்ளஸ் சார்ஜ். இதுக்கு என்ன நெகட்டிவ் சார்ஜ். இது நியூட்ரான் சார்ஜ் இல்லை. இதோட மாஸ் என்ன? இதோட மாஸ் என்ன? இதோட மாஸ் என்ன? இது எங்கேருந்து எங்கே நோக்கி போகும்? சரிங்களா? ப்ளஸ்ன்றது எங்கே நோக்கி போகும்? மைனஸ் நோக்கி போகும். இது மைனஸ்னால் எங்கே நோக்கி போகும்? ப்ளஸ்ஸை நோக்கி போகும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நம்ம தாம்சன் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்ற கான்செப்டும் அதோட லிமிடேஷன்ஸும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நம்ம வேலன்சி பார்த்துக்கலாம். சரிங்களா? தாம்சன் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாம்சன் ஆட்டம் மாடல். ஜேஜே தாம்சன் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 1904 அவங்க ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், ஒரு அணுவானது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மூலம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஜேஜே தாம்சன் அண்ட் இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் ப்ரொப்போஸ்டு a famous atom model in the year 1904 just after the discovery of electrons. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க? அதான் கேத்தோட் ரேஸ். 1878க்கு மேலே எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஃபைனலாக கண்டுபிடிச்சது என்னென்னா 1897 தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அதனால் அதுக்கப்புறம் 1904 ஒரு தாம்சன் அப்படின்றவங்க ஒரு மாடல், அட்டாமிக் மாடல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆட்டம் பற்றி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. தாம்சன் ப்ரொப்போஸ்டு தட் த சேஃப் ஆஃப் அன் ஆட்டம் resembles a sphere having radius of order 10⁻10 மீட்டர். என்ன சொல்கிறாங்க? ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டார். ஸ்பியர்னு என்னப்பா? கோலம். அதில் வந்துட்டு ரேடியஸ் என்ன இருக்கான்? 10⁻10 மீட்டர். 10⁻10 மீட்டர் நம்ம என்னன்னு சொல்லணும்? சிம்பிளாக 1 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லணும். 10⁻10 மீட்டர் என்னப்பா சொல்லணும்? 1 ஆம்ஸ்ட்ராங். The positive charged particles are uniformly distributed with the electrons arranged in such a manner that atom is electrically neutral. என்ன சொல்கிறாங்க? ஆட்டம் கண்டிப்பாக நியூட்ரல் தான். ஏன்னா எவ்வளோ ப்ளஸ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ என்ன இருக்கான்? கண்டிப்பாக மைனஸ் சார்ஜ் இருக்குது. இவரோட கான்செப்ட் என்னென்னா, எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்னோம்ல ஒரு ஸ்பியர், அந்த ஸ்பியரில் அந்த ரேடியஸ் என்ன சொன்னோம்? 10⁻10 மீட்டர். அதில் அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுது. ஆனால் எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை மைனஸ். ஒரு ப்ளஸ், 2 ப்ளஸ், 3 ப்ளஸ்ன்னு சொன்னீங்கன்னா 1 2 3 மைனஸ் சார்ஜ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த ஆட்டம் அப்படின்ற கான்செப்டை சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜேஜே தாம்சன் அப்படின்றவங்க. அதனால் அந்த ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. தாம்சன் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்டு ப்ளம்புட்டிங் மாடல் ஆர் த வாட்டர் மெலன் மாடல். இவருக்கு இந்த மாடலில் வந்துட்டு ஸ்பியர் லைக் மாடல்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னு என்ன சொல்கிறோம்? வாட்டர் மெலன். வாட்டர் மெலன் அனுப்பா தண்ணிப்பழம். அந்த இதில் தண்ணிப்பழத்தை கட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் எப்படி அந்த சீட்ஸ், அந்த விதைகள்லாம் இருக்குமோ அந்த விதைகள் தான் என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி. அந்த தண்ணிப்பழம் அந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்ற மாதிரியும் ஒரு இமேஜின் தான் சொல்கிறாங்க. சரிங்களா?
The embedded electrons resemble the seed of watermelon, while the watermelon red mass represent the positive charge. அப்போ ரெட் கலரில் இருக்கிறது என்ன தான் பாசிட்டிவ் சார்ஜாம், அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில் உள்ளது என்ன தான் நெகட்டிவ் சார்ஜும் அப்படின்னு சொல்கிறாங்க. The Plumbuting atomic theory assumed that the mass of an atom is uniformly distributed it all over the atom. எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸும் மைனஸும் அந்த தண்ணி பழத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவருடைய தேரி பின்னாடி தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ப்ளஸ் சார்ஜ் வந்துட்டு கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும், சென்டரில் மட்டும்தான் இருக்கும், வேறு இடத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி ரூதர்ஃபோர்ட் கான்செப்ட் நம்ம அடுத்ததில் வரும், நம்ம படிப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவருடைய லிமிட்டேஷன்ஸ் சரிங்களா, இவருடைய இதில் என்ன சொல்கிறாங்கப்பா, லிமிட்டேஷன்ஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தாம்சன் ஆட்டம் மாடல் குட் பி சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. என்ன சொன்னார் இவர், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ளஸ் மைனஸ், என்னப்பா ப்ளஸ்ஸும் மைனஸும் கண்டிப்பாக ஒரு ஆட்டமில் சமமாக தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை சொன்னார். யார், தாம்சன். அது ஓகே. ஹவவர் இட் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங். ஒரு சிலதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இது ஃபெயில் ஆயிடுச்சு. தாம்சன் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஹவு த பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் இஸ் சீல்டட் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் நியூட்ரலைஸ்டு. சரிங்களா, அந்த தண்ணி பழம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களே, எல்லா இடத்துலையும் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்றது தப்பு. சரிங்களா, எல்லா இடத்துலையும் ப்ளஸ் சார்ஜ் இருக்க முடியாது. அடுத்த பையன் என்னது, திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஒன்லி அபவுட் த ப்ரோட்டான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் அண்டு ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூட்ரல் பார்ட்டிகுல். நியூட்ரான், இவர் நியூட்ரானை பற்றியே பேசலை. நியூட்ரான் அப்படின்னு ஒரு துகள் இருக்குது, அதை பற்றியே இவர் பேசலை. எதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காரு, ப்ளஸ்ஸு ஈக்குவலாக மைனஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த நியூட்ரான் அப்படின்ற அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளை பற்றி இவர் பேசலை. அப்போ இது ஒரு குறைபாடு. எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருக்குன்றதும் குறைபாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள் வீடியோவை. சரிங்களா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டுக்குங்க. அடுத்த கிளாஸ் நம்ம வேலன்சி சரிங்களா ரிமைனிங் போர்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.